மூணாருக்கு ரெட் அலர்ட் டைம்ல ட்ரிப் வந்தா என்ன நடக்கும்ன்றதை நான் காட்டுறேன். ட்ரெக்கிங், ஹைக்கிங், ஜீப் சஃபாரி அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட். பி சேஃப். மூணார் வந்து இறங்கினதுமே மெயின் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ மூணார் பக்கத்தில் இருக்கிற வட்டவடான்ற பிளேஸ்க்கு போயிட்டு 2 ஜீப் ஹையர் பண்ணிட்டு லோக்கல் சைட் சீயிங் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஃபுல் ஆஃப் ரோட் சஃபாரி இல்லை, ஆனால் நாங்கள் போன ஒரு பிளேசஸ்லையும் நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த சில்வர் ஃபால்ஸ், இந்த சவுண்டை கேளுங்களேன். இது சின்னதாக இருந்தாலும் நல்லா இருந்தது. அண்ட் நாங்கள் போன டைமில் யாருமே இல்லைன்றதுனால நல்ல ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் போனது இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம். நான் ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு போனதே இல்லை, அங்கே நிறைய விஷயங்கள் புதுசாக பார்த்தேன். அண்ட் பெஸ்ட் பார்ட் இது தான். ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி ஜாம் மிஸ்ஸே பண்ணாதீங்க, செம்மையாக இருந்தது. நெக்ஸ்ட் நேராக ஒரு ஹனி ஃபார்முக்கு விட்டாங்க. இருக்கிறதுலே வேஸ்ட் இதுதான் நினச்சேன். இந்த கியூலையும் ஆயிட்டு வந்து மெயில் மேட் பண்ணிட்டு மெயில் வந்து டெத் ஆயிடும். ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீனிங்கும் முடிச்சுட்டு அவங்க வச்சிருந்த அத்தனை ஃப்ளேவர்ஸ் ஹனியும் டெஸ்டிங் கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது. ஆஃப் ரோடிங். அதுக்கப்புறம் வந்தது இந்த வெஜிடபிள் ஃபார்ம். வியூஸும் செம்மையாக இருந்தது. அண்ட் உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். இங்கே நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையானதை நீங்களே பிடிங்கிக்கலாம். ஒரு செம்மையான ஆஃப் ரோட் ரைட். அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம் இந்த வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது. அண்ட் நிறைய ஃபோட்டோஸுமே எடுக்க முடிஞ்சுது. இது டே 1 தான். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல ரூம்ல சும்மா உட்காரத்துக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் கண்டிப்பா பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கும் இதெல்லாம் பண்ணணும்னா ட்ரிப்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புறேன்.